உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாம பேச போறோம். அதனால வீடியோ கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஆனா எல்லாமே முக்கியமான விஷயங்கள். அதனால கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த திமுகவோட கேவலங்கள் அப்படிங்கிறதும் திமுக கூட்டணி கட்சிகளோட அசிங்கங்கள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும். வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு வேண்டுகோளா உங்ககிட்ட நான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற தலைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே 18 நிறைய நபர்கள் இதை பத்தி பேசுங்க நீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த தமிழீழ விடுதலை போராட்ட வரலாறை பத்தி அதிகம் பேசிய நபர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டிலேயே நானா தான் இருப்பேன். இதுக்காக ஒரு சேனலையே 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்களோட பறி கொடுத்திருக்கேன். அது தொடர்பான இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தை வச்சு மே 18 இங்க நடந்த அசிங்கங்கள் அவலங்கள் இதை நாம ஒரு டாபிக்கா பேசணும். அதோட ஒரு யார் அந்த சார் பார்த்துட்டோம், யார் அந்த தம்பி பார்த்துட்டோம், அடுத்து யார் இந்த தும்பி. ஒரு திமுக இளைஞரணி துணை செயலாளர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அடுத்தவர்களுக்கு, அதாவது திமுகவோட முக்கிய பிரமுகர்களுக்கு விருந்தாக்க முயற்சி செஞ்சான் அப்படின்னு அந்த பெண்ணே பொதுவெளியில பேசுறாங்க. அந்த பெண் புகார் கொடுக்க போனா அலைகழிக்கப்படுறாங்க. அதோட அதையும் தாண்டி பல போராட்டங்களுக்கு பிறகு அவங்க புகார் கொடுத்தாலும் விசாரணை செய்யறேன்னு காவல்துறையினர் கூப்பிட்டு விசாரிச்சு விசாரணையில அந்த பெண் சொன்ன தகவல்கள் எல்லாம் திமுக ஐடி விங்குக்கு பரவுது. திமுக ஐடி விங்க சேர்ந்த ஒருத்தன் அதை சமூக வலைதளங்கள்ல போடுறான். இது எல்லாம் எப்படி எவ்வளவு கேவலங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். அதோட திமுகவோட உள்கட்சி பூசல், கனிமொழி திமுகவை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதும் உருவாயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து நாங்க வந்தா பாசிச பாஜகவை கிழிச்சிருவோம்னு சொல்லக்கூடிய நம்ம திராவிட மாடல் கோஷ்டி 24ஆம் தேதி டெல்லிக்கு போய் வழக்கம் போல சரணாகதி அடைய இருக்காங்க. மொத்தமா பார்த்துருவோம். முதல்ல மே 18 எவ்வளவு நாளைக்கு தாண்டா இன்னும் ஈழத்தை வச்சு நீங்க வைத்த வளர்ப்பீங்க அப்படின்னு நிறைய பேர்த்த நாம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு. ஏன்னா தமிழீழ விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது தமிழகத்துல எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாவே நம்ம வரலாறை புரட்டி பார்த்தா தெரியும். ராஜு அவர்களோட அந்த அசாசினேஷனுக்கு முன் பின் அப்படின்னு இதை நாம பிரிச்சுக்கலாம். இப்படி இருக்கிற சூழல்ல இங்க உள்ள அத்தனை பேருமே தமிழீழ விடுதலை போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் துரோகிகள் மொத்தமாவே சொல்லிடலாம். எனக்கு தெரிஞ்சு திரு சீமான் அவர்களை தாண்டி தமிழீழ விடுதலை போராட்டத்தை பத்தி பேசக்கூடிய தகுதி எவனுக்குமே இங்க இல்ல அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நம்ம பேசலாம். இதுல வைகோ இந்த மே தின நிகழ்வு, அந்த நினைவு நிகழ்ச்சியில வைகோ பேசுற வார்த்தைகள்லாம் உண்மையிலே கேட்கறதுக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கு. இவங்களா சொத்து தான் திங்கிறாங்களா இல்ல வேற எதையாவது திங்கிறாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கோபம் அப்படிங்கிறது வருது. என்ன அப்படின்னா, தமிழீழ விடுதலைக்காக பிஜேபி எதுவுமே செய்யலையாம், அந்த புலம்பெயர்ந்த மக்களுக்காக பிஜேபி எதுவுமே செய்யலையாம். ஆமாம், உண்மைதான், அதுல மாற்று கருத்து இல்லை. பிஜேபி ஈழத்தமிழர்களுக்காக ஏதாவது செஞ்சுதா அப்படின்னா இல்ல. ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம காங்கிரஸ் கூட்டணியில உட்காந்துக்கிட்டு திமுக கூட்டணியில உட்காந்துக்கிட்டு பேசுறதுக்கு வைகோவுக்கு நான் கூசுதா இல்லையா? தமிழீழ விடுதலை போராட்டத்தை மொத்தமா அழிச்சு பல லட்சம் மக்களை கொன்று குவிச்ச காங்கிரஸ் திமுக கூட கூட்டணி வச்சா என்னோட கல்லறை கூட மன்னிக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே கூட்டணியில போய் வைகோலா உட்கார்ந்து இருக்காரு. அவரு திங்கிறது சோறா இல்ல வேறா? எவ்வளவு கேவலம் பாத்தீங்களா? இதை சொல்றதுக்கு கொஞ்சம் நான் கூச வேணாம். நாம் தமிழீழ விடுதலைக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், அறுசுவை உணவு போட்டுட்டு இறுதி கட்டத்துல நீங்க மலத்தை தாண்டா ஓரமா வச்சீங்க. அதுக்கு நீங்க உணவும் கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. இதை பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? இது உங்க வாய்தாங்க பேசுச்சு. திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழர்களை அழிச்ச கட்சிகள், இவங்களோட கூட்டணி வச்சா என் கல்லறை என்ன மன்னிக்காது. இப்ப என்ன மண்ணாங்கட்டிக்கு பேசுறீங்க? எனக்கு இன்னும் கோபம், வார்த்தைகள் வித்தியாசமா வந்துருமோங்கிற ஒரு பதட்டத்தோடய பேசுறேன். இவங்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியற்றவர்கள். இந்த வைகோ அந்த காலகட்டத்துல பேசினது 2009 இறுதி யுத்தத்தில் சுற்றி வளைக்கப்பட்ட போது தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தேன். சரி, தேம்பி தேம்பி அழுது, அப்புறம் என்ன? அறிவாலயத்துல கூப்பிட்டு உண்டை கட்டி கொஞ்சம் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன், அவ்வளவுதானே நடந்துச்சு. வைகோவுக்குலாம் இந்த வரலாறை பத்தி பேசணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தகுதி இல்லை. இன்னும் ஈழ அரசியல் பண்ணி அவங்கள வச்சு வைத்த வழங்கலாம் நீங்க நினைக்காதீங்க. அந்த சாபம் பாவம் உங்களை சும்மாவே விடாது. அவர்களோட சாபம் தான் எந்த வாரிசை எதிர்த்து நீங்க கட்சி தொடங்குனீங்களோ அதே வாரிசுக்கால உங்க வாரிசுக்காக நீங்க உழ வேண்டிய சூழல் அப்படிங்கிறதுக்கு தள்ளி இருக்கு.
அதனால வைகோவெல்லாம் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் புறக்கணிக்கணும். அடுத்ததா திருமாவளவன். திருமாவளவன் இந்த மே தின நினைவு தினத்தை அனுசரிக்கிறதுக்கு 100% தகுதி இல்லாத ஒரு நபர். காங்கிரஸ்காரனுக்கு எந்த அளவுக்கு தகுதி இல்லையோ, திமுக காரனுக்கு ஈழத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த அளவுக்கு தகுதி இல்லையோ அந்த அளவுக்கு திருமாவளவனுக்கும் இதை பத்தி பேசுறதுக்கு தகுதி அப்படிங்கிறது சுத்தமா இல்லை. அப்படியே நீங்க போய் ஈழத்துக்கு போய் போராளிகளை எல்லாத்தையும் சந்திச்சேன், தலைவரை போய் சந்திச்சேன் அப்படிங்கிற புகைப்படங்கள் அது எல்லாமே உண்மைதான். ஆனா இறுதி யுத்தத்துல நீங்க என்ன செஞ்சீங்க? கேவலம் எம்பி பதவிக்காக, எம்எல்ஏ பதவிக்காக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த காங்கிரஸ ஆதரிச்சு பிற மாநிலங்கள்ல எல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப தன்னோட நிலையை மறந்து கீழ்த்தரமா அரசியல் முடிவுகளை எடுத்த திருமாவளவனுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல அரசியல் அது அப்படி இது இப்படி. கடைசியா நீங்க என்ன பண்ணீங்க? ராஜபக்சே கிட்ட போயிட்டு விருந்து தின்னுட்டு அவன் கொடுத்த கிஃப்ட வாங்கி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் வெக்கமா இல்ல? கேட்டா அவனா தேடி வந்து என்ன கை கொடுத்தானா. ஏன்னா அந்த வீடியோக்கள் இன்னும் 80 70 நினைச்சிட்டு இருக்கீங்களா? வீடியோக்கள் சர்வசாதாரணமா வெளியே வருது. 32 பல்லும் தெரியற மாதிரி போய் பல்ல இழிச்சுக்கிட்டு அவன்கிட்ட கை குலுக்கிட்டு அவன் வீட்டுல உட்காந்து சோத்த தின்னுட்டு அவன்கிட்ட பரிசு பொருள் வாங்கிட்டு வந்துட்டு நினைவஞ்சலி நடத்துறீங்களே, உங்களெல்லாம் என்னன்னு சேர்க்கறது? என்ன ஜென்மத்துல சேர்க்கறது? ஒட்டுமொத்தமா தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவர்கள் எல்லாருமே இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறத புறக்கணிக்கணும். அதுதான் உண்மை. மறுபக்கம் இன்னைக்கு சீமானவர்கள் தொடர்பான விமர்சனங்கள் அப்படிங்கிறது 1000 இருந்தாலும் இன்னைக்கும் தமிழீழம் உயிர்ப்போட இருக்கு, தமிழ்நாட்டுல தமிழீழத்திற்கான ஆதரவு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒற்றை காரணம் சீமான் அப்படிங்கிற ஒரு நபர் தான். அவரை தவிர இங்க தமிழீழத்தை பத்தி பேசுறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்லை. அதை நாம ரொம்ப தெளிவாவே உங்ககிட்ட சொல்லிக்கிறோம். அடுத்ததா தெய்வ செயல். பேரை பார்த்தீங்களா? இவன் வீட்டுல எல்லாம் எப்படி பேர் வச்சிருக்கானுங்க பாருங்க. இவனோட பேரு தெய்வ செயல். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில திமுக இளைஞரணி துணை செயலாளர், ஒன்றிய திமுக இளைஞரணி துணை செயலாளர் தான் தெய்வ செயல் அப்படிங்கிறவன். இவன் அதே பகுதியை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவிய காதலித்து திருமணம் அப்படிங்கிறத செஞ்சிருக்கான். இதுல அந்த பெண் வந்து திருமணத்துக்கு ஒப்புக்கொள்ளல, என்னோட பெற்றோர்கள் எல்லாம் கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல நம்பிக்கை இல்லை. ஏன்னா பெற்றோரை மிரட்டினா ஒரு பெண் திருமணத்துக்கு ஒத்துவாளா அப்படின்னா அதை ஏத்துக்க முடியாது. அந்த வார்த்தைகள்ல நமக்கு ஏற்புடையது இல்லை. ஆனா திருமணம் செஞ்சுக்கிட்டு திமுக பிரமுகர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பெண்ணை விருந்தாக்க முயற்சி செஞ்சிருக்கான். கிட்டத்தட்ட கட்டிய மனைவியை கூட்டி கொடுக்க நினைச்சிருக்கான். இதுதான் அந்த பெண்ணோட புகார் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த பெண் வந்து பயங்கரமா சித்திரவதை செய்யப்பட்டிருக்கா. அவனால கண்ட மேனிக்கு அடிக்கப்பட்டிருக்கா. உடல் முழுக்க கடிச்சு வச்சிருக்கான் சைக்கோ மாதிரி. இந்த பெண் வந்து புகார் கொடுக்கறாங்க. எங்கேயுமே இந்த பெண்ணோட புகார் அப்படிங்கிறது எடுக்கப்படலை. காரணம் அவன் திமுக காரன். சாதாரண ஒரு திமுக இளைஞரணி ஒன்றிய துணை செயலாளருக்காகலாம் அரசு இயந்திரம் வேலை செய்யுமா? எப்படி வேலை செய்யும் அப்படின்னா செய்யாது. ஆனா இன்னைக்கு யார் அந்த சார் அப்படின்னு கேட்ட பிறகு திமுக மேல ஒரு கேவலமான பிம்பம் அப்படிங்கிறது உண்மையான பிம்பம். அது பிம்பம்னா பொய் பிம்பம் இல்ல, உருவாக்கப்பட்டிருக்கு. அது உண்மைதான். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி கேஸ்ல அதிமுக செய்த அந்த சரியான விசாரணை, சரியான நடவடிக்கைகளுக்கெல்லாம் இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க. ஆனா இப்ப இப்படி ஒரு கேவலம் அப்படிங்கிறது அரங்கேறி இருக்கு. எங்கேயுமே புகார் எடுக்கல. கடுமையான போராட்டம். அதன் பிறகு அதிமுக எம்எல்ஏ ரவி அவர்களை சந்திச்சு இந்த மாணவி கோரிக்கை அப்படிங்கிறத வச்ச பிறகு புகார் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கு போனா டிஎஸ்பி ஆபீஸுக்கு போங்கிறது, டிஎஸ்பி ஆபீஸுக்கு போனா ஆளுமனுக்கு போக வேண்டியது, ஆளுமன்ஸுக்கு போனா எஸ்பி ஆபீஸுக்கு போக வேண்டியது. அதன் பிறகு டிஜிபி அலுவலகம் வரைக்கும் அந்த பெண் வந்து புகார் கொடுத்த பிறகு புகார் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுல அந்த பெண்ணை விசாரணை செஞ்சிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட பெண்களை அவன் இது மாதிரி பாலியல் ரீதியான கிட்டத்தட்ட கூட்டி கொடுக்கிற வேலைகளுக்கு பயன்படுத்தி இருக்கான். இதுல குறிப்பா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலியோட PA உமா மகேஸ்வரன் அப்படிங்கிறவனுக்கு தான் இவன் கூட்டி கொடுத்திருக்கான், கூட்டி கொடுக்க முயற்சி செஞ்சிருக்கான் அப்படிங்கறதெல்லாம் பகீர் வாக்கு மூலமா வருது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இப்ப போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படுதா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கேவலமான முறையில எடுக்கப்படுது. இந்த பெண் காவல்துறையினரோட விசாரணை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 20 பெண்கள்னு சொன்னிய யார் இந்த பெண்கள்? 20 பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த தெய்வ செயலோட போனை நீங்க எடுங்க, சைபர் கிரைம்ல அதை விசாரிங்க. 20 பெண்கள் யாருன்னு தெரியும், என்ன கேட்டா நானா புடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு அந்த பெண் கேக்குது. அந்த பெண் கேட்டது சரிதானே?
20 பெண்கள்னா நீங்க விசாரணை செய்ய வேண்டியது அவசியம். இந்த பெண் கொடுத்த வாக்கு மூலம் திமுக ஐடி விங்கை சேர்ந்த ராகுல் அப்படிங்கிற ஒருத்தன் வெளியிடுறான் அப்படின்னா காவல்துறைக்கு கொடுத்த வாக்குமூலம் அப்படிங்கிறது திமுக ஐடி விங்குக்கு எப்படி போகுது? அப்ப இந்த பெண் மீது திட்டமிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு இந்த மாணவியை தவறான ஒரு பெண்ணா காட்டுறதுக்கான கட்டமைப்புகளை செய்யறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இங்க எழுதா இல்லையா? எவ்வளவு கேவலமான மனிதர்கள் பார்த்துங்க இவங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லை. இந்த இப்படிதான் அண்ணா நகர்ல ஒரு சிறுமி சார்ந்த வழக்குல ஒரு இன்ஸ்பெக்டரே ஜெயில போயிருக்காங்க. எவ்வளவு தெரிஞ்சும் நான் பின்னாடி அமைச்சர்களோட பிஏக்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவங்க மேலேயே பழிய சுமத்தக்கூடியது எவ்வளவு பெரிய கேவலம். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல மாணவியோட டீடைல் எல்லாமே இப்படித்தானே வெளியில வந்துச்சு. இந்த பெண்ணோட டீடைலையும் கசிய விட்டுட்டு இவளுக்கும் வேற ஏதாவது பட்டம் கட்டி அசிங்கப்படுத்தலாம், இந்த கேஸை நிறுத்து போக செய்யலாம் அப்படின்னு தெய்வ செயலுக்கு பின்னாடி இருக்கிற தெய்வத்துக்காக திமுக இப்படி ஒரு செயல்ல ஈடுபடுதோ அப்படிங்கிற சந்தேகம் இங்க நமக்கு இருக்கு. அதையும் நீங்களே மக்களாகிய நீங்களே முடிவெடுங்க. அதோட இன்னும் சில முக்கியமான விஷயங்கள். நிதி ஆயோக் கூட்டம் 24ஆம் தேதி நடக்குது டெல்லியில. 2024 நம்ம திராவிட மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன், ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்குது, நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துகிட்டு மட்டும் என்ன பண்ண போறோம், இந்த கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சு கூட்டத்துக்கே போகல. இப்ப மட்டும் ஒன்றிய அரசு அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாரி கொடுத்துருச்சா என்ன? உங்க பாஷையிலேயே சொல்லுவோம், நீங்க தான் ஒன்றிய அரசு ஒண்ணும் கொடுக்கலங்கிறீங்க. இப்ப எதுக்கு நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக போறீங்க? போன வருஷம் ரோசம் வந்து மானம் வந்து சூடு வந்து சுரணம் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சீங்க. இந்த வருஷம் அதெல்லாம் இல்லையா? இல்ல நான் முதலமைச்சர் அப்படிங்கிற கடமையை நீங்க நிறைவேற்ற போறீங்கன்னா போன வருஷம் ஏன் கடமையை மறந்தீங்க? இந்த வருஷம் தொடர்ச்சியான இடி ரைடுகள், கடைசியா டாஸ்மாக் விவகாரத்துல தான் கைது செய்யப்படலாம், தன்னோட மகன் கைது செய்யப்படலாம், தன்னோட மருமகன் கைது செய்யப்படலாம், நல்லா வலுவாசிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறேன் அப்படிங்கிற பேர்ல நீங்க சரணாகதி அடைய போறீங்களோ அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு எழுதா இல்லையா? இப்படிதான் இவங்க இங்க வீராவேசம் பேசிட்டு ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா உடனே போய் அங்க காலில் விழுந்துடுறது, சார் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு. இதுதான் திமுக இப்படிதான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய நண்பர்கள் கமெண்ட்ல சொல்றவங்க கூட ரைடு நடக்குது ஆனா ஒன்னும் நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த முறை நிச்சயம் நடவடிக்கை அப்படிங்கிறது இருக்கும். இப்பயே நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னா தேர்தலுக்கு இன்னும் 9 மாசம் 10 மாசம் இருக்கு. அதுக்குள்ள நீதிமன்றம் இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால முழு குடுமையவும் ஆதாரத்தோட பிடிச்சு கையில வச்சுக்கிட்டு தேர்தல் 3 மாசத்துக்கு முன்னாடி தூக்கப்படுவார்கள். இதுதான் சரியான நடவடிக்கையாகவும் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒட்டுமொத்த தமிழக மக்களோட எதிர்பார்ப்பாவும் அதுதான் இருக்கு. மறுபக்கம் ஸ்டாலின் உதயநிதி 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டா திமுகவை யாரு கண்ட்ரோல் எடுப்பாங்க? சார்ஜ் எடுக்கிறது யார்? அதுக்காக தான் கனிமொழியை பட்ட தீட்டிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்கு. ஏன்னா இப்ப இந்த பாகிஸ்தான் வார் குறித்து பிற நாடுகளுக்கான அந்த பரப்புரை குழுல ரஷ்யாவுக்கு போகக்கூடிய குழுவுக்கு கனிமொழியை தலைமையா போட்டிருக்காங்க. அப்ப பிஜேபியோட கட்டுப்பாட்டில் கனிமொழி இருக்காங்களா? திமுகவை தன்னோட கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்படின்னு பிஜேபி விரும்புதா அப்படிங்கிற கேள்வியும் இங்க இருக்கு. எது எப்படியோ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துமே திமுகவுக்கு எதிராக இருக்கு. திமுகவுக்கு எது ஒண்ணு எதிரா இருக்கோ அது தமிழக மக்களுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா திமுக அழிஞ்சா தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா நம்பக்கூடியவன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம்.